ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். இது என்ன செட்டுனா 5ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2024 கேட்ட தேர்டு ஷிஃப்ட்லேருந்து தான் ஒரு 10 கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். இந்த கொஸ்டினை 1 by 1 பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபார் விச் கண்ட்ரி த ஃபார்மர் கிரிக்கெட்டர் ராஜர் பின்னி பிளேடு கிரிக்கெட்? அதாவது ராஜர் பின்னி என்ற கிரிக்கெட் வீரர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் என்னன்னா, ராஜர் பின்னி நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு கிரிக்கெட் பிளேயர். அடுத்தது இரண்டாவது கேள்வி, வாட் வாஸ் தி ரோல் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் இன் தி பிளானிங் கமிஷன்? அதாவது திட்டக்குழுவில் பிரதம அமைச்சரின் பங்கு என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா, ஆப்ஷன் சி, எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். அதாவது பதவி வழி தலைவராக நமது பிரதம அமைச்சர் திட்டக்குழுவில் இருப்பார். அடுத்தது தேர்ட் கொஸ்டின், which article of the Indian Constitution outlines the principle of just and human condition of work? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நியாயமான மற்றும் மனிதாபிமான வேலை நிலைகளை பாதுகாப்பதற்காக இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள விதி என்ன? அதுதான் இந்த கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் என்னென்னா, ஆப்ஷன் பி, ஆர்டிக்கல் 42, விதி 42. அதாவது டிபிஎஸ்பிக்கு கீழே தான் அது இருக்கும். இது என்ன சொல்லுது? நிலையான மற்றும் மனிதாபிமான வேலை நிலைகளுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துது. அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின், இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இயர்ஸ் வாஸ் தி ட்ரீட்டி ஆஃப் பசின் சைன்டு பிட்வீன் தி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்டு பாஜிராவ் டூ? அதாவது கிழக்கிந்திய கம்பெனிக்கும் 2ஆம் பாஜிராம் அவர்களுக்கும் இடையே பசின் உடன்படிக்கை எப்போது கையெழுத்திடப்பட்டது? அதான் கொஸ்டின். அதாவது பசின் உடன்படிக்கை அது எப்போ கையெழுத்திடப்பட்டது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 1802. இப்போ தான் பசின் உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கும். அடுத்தது ஃபிஃப்த்து கொஸ்டின், விச் ஆர்கானிக் லீவ்னர் இஸ் யூஸ்டு இன் தி பேக்கிங் இண்டஸ்ட்ரி டு மேக் பிரெட் அண்ட் கேக்ஸ்? அதாவது பேக்கிங் இண்டஸ்ட்ரியில் எந்த இயற்கை புளிப்பூட்டி பயன்படுத்தப்படுது? எதுக்கு? பிரெட்டையும் கேக்கையும் உருவாக்குறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஈஸ்ட். ஈஸ்ட்டுங்கிறது ஒரு இயற்கை புளிப்பூட்டி. இதை தான் பேக்கிங் இண்டஸ்ட்ரியில் பிரெட் அண்டு கேக் தயாரிக்கிறப்ப யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து கொஸ்டின், 6வது கொஸ்டின் என்னதுன்னா, டியூரிங் விச் பீரியட் வேர் கோல் மைன்ஸ் நேஷனலைஸ்டு இன் இந்தியா? அதாவது எந்த காலகட்டத்தில் நிலக்கரி சுரங்கங்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, 1971 முதல் 1975 வரை இந்திய சுரங்கங்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டது. அடுத்தது 7th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிளாசிக்கல் டான்சஸ் யூஸஸ் தி புங் அஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, புங் என்ற ஒரு வகை மிருதங்கம் பயன்படுத்தப்படுகின்ற இந்திய பாரம்பரிய நடனம் எது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் என்னென்னா, ஆப்ஷன் சி, மணிப்பூரி. மணிப்பூரி டான்ஸில் தான் இந்த புங்குங்கிற மிருதங்கத்தை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது 8th கொஸ்டின், which industry is involved in extraction of raw materials from nature? அதாவது என்னன்னா, இயற்கையிலிருந்து மூலப்பொருட்களை பிரித்தெடுக்கும் தொழிலகங்கள் எது? ஸோ இதுக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டைரெக்டாகவே இருக்கும். ஆப்ஷன் பி, எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி. பிரித்தெடுக்கும் தொழிலகங்கள் தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது 9th கொஸ்டின், இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் டஸ் தி பிரம்மபுத்திரா ரிவர் நாட் ஃப்ளோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கீழ்கண்ட எந்த நாட்டில் பிரம்மபுத்திரா நதி பாய்வதில்லை? இதுதான் கொஸ்டின். இதற்கு ஆன்சர் என்னென்னா, ஆப்ஷன் சி, நேபாளில் பிரம்மபுத்திரா இருக்காது. அடுத்தது 10th கொஸ்டின், எ பைரனோமீட்டர் இஸ் எ டேஷ் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் காமன்லி யூஸ்டு ஃபார் கிளைமேட் ரிசர்ச்? அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, காலநிலைகளை ஆராய பயன்படும் பைரோனோமீட்டர் எதை அளவிடுகிறது அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சோலார் இராடியன்ஸ். அதாவது சூரிய கதிர்வீச்சை பயன்படுத்தி தான் இந்த பைரோனோமீட்டர் செயல்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். 10 கொஸ்டின் பார்த்தாச்சு. கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.